கோவையில் கடந்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் லங்கா கார்னர் சுரங்கப்பாதையில் மழைநீர் சூழ்ந்தது. மாநகராட்சியின் துரித நடவடிக்கையால் 30 நிமிடங்களில் மழைநீர் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் தென்னிலவன் இணைப்பில் இருக்கிறார். தென்னிலவன், மாநகராட்சி அதிகாரிகளோட துரித நடவடிக்கையால் அங்க இருக்கக்கூடிய மழைநீர் முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக கோவை மாவட்டம், குறிப்பாக கோவை மாநகரில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள் எல்லாம் நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய லங்கா கார்னர் சுரங்கப்பாதையில் முழுவதுமாக மழை நீர் சூழப்பட்டு இங்கே போக்குவரத்து தடை செய்யப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா கிக்கானிக் பள்ளி, அவினாசி மேம்பாலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அதிக அளவு மழை நீர் தேங்குவதால் போக்குவரத்துகள் நிறுத்தப்படும். அதே போல தான் இந்த முறையும் பெய்த கனமழையால் இங்கே லங்கா கார்னர் சுரங்கப்பாதையில் அதிக அளவு மழை நீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக இங்கே போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அந்த முன் அனுபவங்கள் அடிப்படையில் துரித நடவடிக்கையாக இங்கே முன்னெச்சரிக்கையாக சென்னையிலிருந்து கொண்டு வரப்பட்ட 100 HP திறன் கொண்ட மோட்டார்கள் இங்கே வைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கடந்த 30 நிமிடங்களில் இந்த சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த நீர் முழுமையாக அகற்றப்பட்டது. அதே போல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாநகராட்சி சார்பாக 50 ஊழியர்கள் அந்த பேரிடர் பணிக்காக நியமிக்கப்பட்டார்கள். அந்த ஊழியர்களை கொண்டு உடனடியாக இந்த சுரங்கப்பாதையில் இருந்த சேர்களும் அகற்றப்பட்டிருக்கிறது. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே மீண்டும் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடந்த 30 நிமிடத்துக்கு முன்னதாக இந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டிருந்தது. அதே போல போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட இங்கு போக்குவரத்து காவலர்களும் போக்குவரத்து சீர் செய்ய பணியில் ஈடுபட்டு வராங்க. மாநகராட்சியின் துரித நடவடிக்கையால் தற்போது லங்கா கார்னரில் இருக்கக்கூடிய நீர் முழுமையாக அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா கோவை அரசு மருத்துவமனை, அதே போல ரயில் நிலையம் இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய ஒரு மிக பிரதான சாலை. இந்த பிரதான சாலை தற்போது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. மேலும் போக்குவரத்து காவலர்களும் இங்கே இருக்காங்க. அதே போல மாநகராட்சி ஊழியர்களும் இங்கே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால மாநகராட்சி ஊழியர்களும் இங்கே பணியில் ஈடுபட்டு வராங்க. நிச்சயமா தென்னிலவன், கோவையில சுரங்கப்பாதையில மழைநீர் துரிதமாக அகற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.